நந்து கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னா, அடுப்பு இல்லாமல் பாதாம் பிசின் பாயசம் செய்கிறோம். அதுக்காக பாதாம் பிசின் ஒரு 5 எடுத்து நம்ம நைட்டே ஊற வச்சிடணும். நம்ம நைட்டே ஊற வச்சிங்கன்னா காலையில் நல்லா ஊறி வந்துடும். வாங்க நம்ம ஊறி வந்தது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாதாம் பிசின் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்க்கலாம். முந்திரி, பாதாம், திராட்சை, பிஸ்தா, டேட்ஸ் இல்லை, அதனால் டேட்ஸ் ஒன்று தான் இருக்குது, அது மட்டும் போட்டுக்கிட்டேன். சப்ஜா சீடு, தேங்காய் பால் அரைச்சி எடுக்கணும், ஒரு பனானா, மாதுளம்பழம். நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கினாலும் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தி. இப்போ சம்மர் சீசன்றதுனால இந்த பாதாம் பிசின் சாப்பிட்றது நல்லது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் பவுடர் செஞ்சுக்கலாம். ஒரு 5 முந்திரி, 5 பாதாம் சேர்த்தி, சர்க்கரை ஒரு 3 ஸ்பூன் சேர்த்தி நம்ம பவுடர் செஞ்சு எடுத்துக்கலாம். பாதாம், முந்திரி, சர்க்கரை எல்லாம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அந்த பவுடர் அரைச்சி மிக்ஸி கப்லேயே நம்ம தேங்காய் சேர்த்தி ஒரு ஏலக்காய் சேர்த்தி அரைச்சி பால் எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சு இப்போ பால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாட்ட வேண்டாம், கெட்டி பதத்தில் எடுத்துக்கலாம் பால். தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம நட்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நட்ஸ்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வாங்கலாம் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ தேங்காய் பால் நம்ம பாதாம் பிசின் சேர்த்திக்கலாம். நம்ம பாதாம் பவுடர் பண்ணி வச்சிருந்தோம், அதையும் சேர்த்திக்கலாம். நட்ஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். பனானா சேர்த்திக்கலாம். சப்ஜா சீடு வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மாதுளம்பழம் தேவையான அளவு சேர்த்திக்கலாம், நம்மளுக்கு தேவையான. சர்க்கரை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துறதுனால ஆப்ஷன் தான், நம்மளோட விருப்பம். நல்லா சுகர் கரையிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சம் நான் தண்ணியாட்டு எடுத்துட்டேன். இப்போ சம்மர் சீசனில் நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹீட் தெரியாது அவ்வளோ. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நந்து கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ட்ரிங்க்கு நம்ம வீக்லி 2 கூட செஞ்சு சாப்பிட்லாம். சம்மர் சீசனில் நல்லது. தேங்க்யூ ஆல்.